இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது T20 ஆட்டத்தில் நம்ம சிக்ஸர் நாயகன் சிவம் தூபே சிக்ஸர் மழையை பொழிய வச்சு இங்கிலாந்து அணியை கதற விட்டு வெறும் 6 பந்தில் 50 ரன்கள் எடுத்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவரை இனிமேல் நான் பந்தே போடலடா அப்படின்னு அவர் விட்டுட்டு ஓடக்கூடிய ஒரு நிலைமையை இங்கிலாந்து அணிக்கு எதிராக தற்போது நம்ம சிவம் தூபே அவர் உருவாக்கியிருக்காரு. ஸோ சிவம் துபே அவர் தான் இந்திய அணியின் ஸ்குவாட்லேயே இல்லையே அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். அதாவது நிதிஷ் ரெட்டி அவர் இன்ஜூர் ஆகி கம்ப்ளீட்டாக ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில். ஸோ அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் தற்போது சிவம் துபே நம்ம இந்திய அணிக்கு உள்ள அவர் கம்பேக் கொடுத்துருக்காரு. இப்படி இருக்க ராஜ்கோட்டுக்கு போய் களம் இறங்கின இங்கிலாந்து பிளேயர்கள் ஏற்கனவே 2 ஆட்டம் இந்தியாவுக்கு எதிராக மோசமாக தோல்வி அடைஞ்சதால நாளைக்கு நடக்க போகிற 3வது ஆட்டத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு வார்ம் அப் மேட்ச் விளையாடணும் அப்படின்னு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதன்படி இன்னைக்கு மத்தியானம் நம்ம இந்திய அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் எதிராக 3வது T20 ஆட்டத்திற்கான ஒரு வார்ம் அப் மேட்ச் இன்னைக்கு மத்தியானம் ராஜ்கோட்டில் நடந்திருக்கு. ஸோ சிவம் துபே அவரும் இந்திய அணிக்கு கம்பேக் கொடுத்துருக்கிறதால அவரும் இந்திய அணியின் ஸ்குவாட்ல விளையாண்டுருக்காரு. இப்படி இருக்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நம்ம இந்திய அணி பக்கம் அபிஷேக் சர்மா அவர் விளையாடல, அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருந்தது. சஞ்சு சாம்சன், திலக் வர்மா 2 பேருமே வந்தாங்க. பவர் பிளே முடிகிற வரைக்கும் 2 பேரும் நல்லா விளையாண்டு 60 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா சஞ்சு சாம்சன் ஒரு 35 ரன்ல அவுட் ஆனாரு. பின்னாடியே திலக் வர்மா இந்த மேட்ச்லயும் அரை சதம் அடிச்சிருக்காரு. வார்ம் அப் மேட்சாக இருந்தாலும் இதுலயும் அரை சதம் அடிச்சுட்டு தான் அவுட் ஆனாரு. அடுத்ததாக வந்து சூரியகுமார் இந்த வார்ம் அப் மேட்ச்ல ஏதோ ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவரும் ஒரு 32 ரன்கள் 25 பந்துக்கே எடுத்திருந்தாரு. கடைசி நேரத்தில் நம்ம சிவம் தூபே அதே போல ஹர்திக் பாண்டியா 2 பேருமே கடைசி 5 ஓவர்களை கம்ப்ளீட்டாவே இவங்களே விளையாண்டுட்டாங்க. இதுல சரியா 18வது ஓவரை டேக் ஆன் பண்ண சிவம் துபே அந்த ஓவரை ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் தான் வீசியிருந்தாரு. ஸோ அந்த ஓவரில் முதல் 3 பந்தையுமே விடாம மிகப்பெரிய சிக்ஸருக்கு அடிச்சு விரட்டி தள்ளினாரு சிவம் துபே. இப்படி இருக்க 4வது பால் வைடு பவுண்டரி அவர் வீச அதுல ஒரு 5 ரன். அடுத்ததான் 4வது பால் மீண்டும் ஹைட் நோ பால் போட அந்த பாலை ஸ்டேடியம் விட்டு வெளியே அடிச்சிட்டாரு சிவம் துபே. அதுக்கப்புறமா 5வது பால் ஃப்ரீ ஹிட், அதுலயும் ஒரு சிக்ஸர். அடுத்ததாக கடைசி பால் கூட ஒழுங்காக வீச தெரியாமல் மீண்டும் 2 வைடு பால் வீசிட்டு அதுக்கப்புறமா கடைசி பால் போட அந்த பால்லையும் சிவம் தூபே சிக்ஸர் அடிக்க ஆக மொத்தம் அந்த 18வது ஒரே ஓவரில் மட்டும் 50 ரன்கள் நம்ம இந்திய அணிக்கு சிவம் தூபே எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறமா சிக்ஸர் எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சு கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமலையும் நின்று மேட்ச் இன்னிங்ஸ் முடிகிறப்ப 62 ரன்கள் சிவம் தூபே எடுத்து ஒரு அபாரமான கம்பேக் இந்த வார்ம் அப் மேட்ச்ல இங்கிலாந்து அணிக்கு எதிராக தற்போது சிவம் துபே அவரு கொடுத்திருக்காரு. சோ சிவம் துபே அவருடைய இந்த சிக்ஸர் சர்னு பார்க்கறத பார்த்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் கடைசியா அவருக்கு ஒரு ஓவர் ரிமைனிங் இருந்தாலும் 20வது ஓவரை அவர் போடாமலே பாத்தீங்கன்னா அவர் தவிர்த்துக்கிட்டாரு. அந்த வகையில் இந்த வார்ம் அப் மேட்ச்ல தற்போது நாளைக்கு நடக்க போற 3வது T20 ஆட்டத்திலையும் நிச்சயமா நம்ம இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.